சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பார்க்குறேன். எனக்கு தேவையெல்லாம் பொண்ணுங்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு தேவையெல்லாம் ஒரு மீடியம் ஹைட்டில் இல்லை ஹைட்டில் ஒரு பையன் லாயலாக இருக்கணும், ரொம்ப கேரிங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தாலே போதும். அவன் சம்பாதிக்கலாம் வேண்டாம், அவன் எதுவும் பண்ண வேண்டாம், நாங்கள் அவனை பார்த்துக்குறோம். இந்த பக்கம் பசங்க எங்களுக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் எங்களோட ஹைட் கம்மியாக ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எங்களை ரொம்ப வந்துட்டு எங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கணும், இல்லையா பார்த்துக்கணும், லாயலாக இருக்கணும், ஒரு பேர் மினிமம் மட்டும் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம், அதை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் அந்த பிள்ளைங்களோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா, ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தா பசங்க இதில் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது 1000 கமெண்ட்ஸ். அப்போது இந்த கமெண்ட் இருக்கிறவங்களும் அந்த கமெண்ட் இருக்கிறவங்களும் என்னையா பண்ணுறீங்க? அப்போது இந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் சிக்கி சிக்கி செருப்படி வாங்குறவங்களாம் யாரையா? எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா? இல்லை எனக்கு மட்டும் அந்த டவுட் வருதா? அப்போ அந்த மாதிரி சிக்கிறவங்களாம் யார்? இல்லை சிக்கிறவங்களாம் வந்துட்டு இதாக மாட்டுறானா? இல்லை இந்த மாதிரி கமெண்ட் மட்டும் போட்டு ஓடிடுறாங்களா? எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்குது. உங்களுக்கு இருக்குதா என்ன?